விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி சுபாதேவி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், இப்ப திமுக எம்எல்ஏவின் ஜாமீன் மனு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்? இது குறித்த கூடுதல் விவரங்கள்லாம் என்ன? வணக்கம். தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையில் கருத்துக்கள் மற்றும் மிரட்டல் எடுக்கும் வகையில் பேசியதாக கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருக்கும் விளாத்திகுளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதி சுபாதேவி முன்னிலையில் வந்தது. வழக்கை விசாரணை செய்த மாவட்ட நீதிபதி சுபாதேவி ஜாமீன் மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் நாளைக்கு ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், திமுக சட்டமன்ற உறுப்பினரான மார்க்கண்டேயன் கடந்த 18ஆம் தேதி கோவில்பட்டியில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பரப்பும் வகையிலும் அவருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலும் கருத்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மார்க்கண்டேயன் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகாரளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் மார்க்கண்டேயன் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அன்று காலை விளாத்திகுளத்தில் உள்ள அவரை இல்லத்தில் வைத்து கைது செய்து பின்னர் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கொண்டு வந்து குற்றப்பிரிவு காவல்துறையினர் சுமார் 11 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அவரிடம் 170க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்ற எண் 1 நீதித்துறை நடுவர் சுமதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து நீதித்துறை நடுவர் சுமதி மார்க்கண்டேயனை வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அவர் தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 9 நாட்களாக மார்க்கண்டேயன் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் காவல்துறையினர் தன் மீது தொடர்ந்த வழக்கு சட்டமுறையானது என கூறி இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் தரப்பு சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 2 நாட்களாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று தற்போது அதற்கான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடி ஏற்கனவே கடந்த குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி மார்க்கண்டேயன் சார்பில் ஜாமீன் மனு கேட்டு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த ஜாமீன் மனுவை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிபதி சுமதி ஜாமீன் வழங்காமல் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர் சார்பில் ஜாமீன் கேட்டு மாவட்ட நீதிபதி சுபாதேவியிடம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை இன்று காலை 10:45 மணிக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் அரசு தரப்பில் சங்கரநாராயணன் வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடினார். மேலும் மார்க்கண்டேயன் தரப்பு சார்பில் மூத்த வழக்கறிஞர் அனந்த பத்மநாபன் மற்றும் ஜான் அலெக்சாண்டர் ஆகியோர் ஆஜராகி வாதாடினர். இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் மார்க்கண்டேயன் தமிழக முதல்வர் குறித்து அவதூறு கருத்துக்களும் மிரட்டல் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் மேலும் சென்னையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது கருத்து தெரிவித்தார். மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர் இதில் ஜாமீன் வழங்க வேண்டும். கடந்த அவர் சட்டமன்ற உறுப்பினர் 9 நாட்களாக சிறையில் உள்ளார். உடனடியாக ஜாமீன் வழங்க வேண்டும் கோரிக்கை விடுத்தனர். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட மாவட்ட நீதிபதி சுபாதேவி இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்தும் நாளைக்கு இந்த ஜாமீன் மீதான விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்துமோகன்.